Hello everyone, welcome to Rama's Golden Dairy. இன்னைக்கு நம்ம ஃபுட் ரிலேட்டட் வீடியோ ஒன்று பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம், அதை எடுத்து பார்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என் ஹஸ்பண்டோட பிரதர் வீட்டிலேருந்து வந்துச்சு. ஸோ அதனால் அதை வச்சு ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் போடலான்னு என் மதுரையில் சொன்னாங்க. ஸோ இப்போ அவங்க தான் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறேன்னு காட்ட போகிறாங்க. இப்போ வந்து இந்த வெந்தயமையும் கடுகையும் ரோஸ்ட் பண்ணி நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இட்லி பானையில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு நெல்லிக்காயை நல்லா 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் தண்ணி சூடானதுக்கப்புறமா இந்த நெல்லிக்காயை எடுத்து உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறாங்க. நல்லா வைடாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லாம் நெல்லிக்காய் எடுத்து போட்டுடணும். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இது நல்லா 10 மினிட்ஸ் வேகணும். 10 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறமா அதை ஒரு ட்ரை கிளாத்தில் எல்லாத்தையும் எடுத்து உலர வைக்கணும். இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய முடியும். இது ரொம்ப சூடா இருக்குது, அதனால ஊற்றி செய்யறாங்க. அதில் ஆறுனதுக்கு அப்புறம் இது வந்து 30 to 45 மினிட்ஸ் நல்லா ஆற வைக்கணும். நல்லா ரெடியா வந்துருக்குது. இது வந்து வெந்தயமும் கடுகையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை வந்து ஃபைனா பவுடர் பண்ண போறாங்க. பாருங்க, மிக்சியில போட்டு அரைக்கிறாங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். ஃபைன் பவுடரா வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஸ்மெல்லு கமன்னு வருது. வீடே வாசமா இருக்குது, சூப்பர் ஸ்மெல்லா இருக்குது. நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திட்டு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் பத்தலை அப்படின்னு கொஞ்சமா இருக்குது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பி எண்ணெய் ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு அதை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். செஞ்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். பெருங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த ஃபைன் பவுடர் இருக்கு இல்லையா, அதுல 2 ஸ்பூன் அதை போடணும். வெந்தயமும் கடுகு அதை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடணும். கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நெல்லிக்காவை எடுத்து அதில் போட்டு கலக்க வேண்டியதுதான். இதை ஒரு கிளாஸ் பாட்டில்ல ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டேன். இல்லை ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னர்ல வச்சுட்டோம்னா இது கெட்டு போகாம 3 months வரைக்கும் நல்லா வரும். சாம்பார் சாதத்தோட ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் தொட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரமாஸ் கோல்டன் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.